ஒரு மெடிசன் போதுங்க. பாடியில மசில் குரோத், மசில் ரெக்கவரி எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் MK-677 பத்தி தான் பேசுறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாடி வந்து கர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது பயங்கரமா பசி எடுக்கும். அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, பிரெயின்ல பிட்யூட்டரி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அங்கிருந்து குரோத் ஹார்மோன அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அங்கிருந்து நேரா லிவருக்கு சிக்னல் வந்து, லிவர் IGF ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த GHும் IGFும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பாடியில மசில் ரெக்கவரி சூப்பரா இருக்கும். மசில் குரோத் சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன நல்ல மெடிசன் தானே அப்படின்னா, அங்க தான் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க பாடி அதிகமா வாட்டர வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சுரும். 2வது பசியோட தன்மை அதிகமா வரும். இது நடந்துச்சு அப்படின்னா, நீங்க நெறைய சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நீங்க மீல ராங்கா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஃபேட் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. 3வது பெரிய பிரச்சனை என்னன்னா, இவன் தான் இருக்கிறதுலயே பெரிய ஒரு பிரச்சனை. பாடி இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய ரொம்ப லோ பண்ணிரும். அப்ப என்ன ஆகும்னா, பிளட்ல குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுரும். இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. வேர்ல்டு ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிசின்ஸ் வந்து விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. நீங்க யாராவது இந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க கோச்சோட அட்வைஸ் அப்படிலாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே. தேங்க் யூ.